மாமா பால் குடிக்கிறீங்களா? மாமாவா? எடுத்துக்கங்க. என்ன இப்படி எழைச்சு போயிட்டீங்க? நீங்க என் பொண்டாட்டி மனசு குழந்தை மாதிரி. யாரா இருந்தாலும் சரி மாமானி தான் கூப்பிடுவா. அண்ணி நல்லா இருக்காங்க? அண்ணியா? அவங்க யாரு? அதான் உங்க பொண்டாட்டி. நான் மாமாண்ணா. என் பொண்டாட்டி உங்களுக்கு எப்படி அண்ணியாவா? அவளுக்கு யார் வேணா என்ன வேணா ஆவாங்க. அதான் நீ கொஞ்சம் லோப்ளிக் வஸ்தாவா? ஓகே நிமிஷம். இத வந்துடுற மாமா. ஓகே ரா ரா ரா. வா வா வா. என்னங்க? உன்னை வாரி வெயில்ல போடு. புதுசா வந்தவன மாவங்கறிய. புது ஆளுங்களை உறவு முறை வச்சு கூப்பிட்டா நெருங்கி வந்துருவாங்க. நெருங்கறதா? பால் எல்லாருக்கும் கொடுக்காத. இங்க உட்காரு. கூட்டம். பால் மிஞ்சன மோராக்கி வித்து. பிபி பிபி பிபி. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிபி பிபி பிபி. சுகரு சுகரு சுகரு. இந்த நரசிம்மடு வரதுக்குள்ள இது மூணு ஜாஸ்தி ஆக போகுது. ஓகே சாடு. ஏட்டையா நரசிம்மா மார்னிங் லட்சுமி பொட்டியில போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்? நம்ம ராமச்சந்திரன் இருக்கான்ல, அவன் பிராண்டி ஃபேக்டரி வைக்கிறேன்னு சொல்றான். லைசன்ஸ் வாங்கி கொடு. லைசன்ஸா? அது வண்டி கேட்காது. మన సీఎం ரொம்ப స్ట్రిక్ట్. பதவிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இங்க 5 பைசா கூட சம்பாதிக்கలేదు. ఈ డీల్ உட்ரு. அட்வான்ஸ் வாங்கிட்டா முடிக்காம விட மாட்டேன்டா. கையெழுத்து போடு. உட்றன்னு சொல்றேன்னு கதா. என்னத்த விட சொல்ற? நீ கேட்ட இடத்துல உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கணும். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க மர்டர் பண்ணணும். ஆனா நான் சொன்ன வேலையை செய்ய. நீ கோச்சுக்காத நரசிம்மா. நல்ல மூடு பார்த்து சிஎம் கையில சொல்றேன். நீ லைசன்ஸுக்கு கேரண்டி வேணும். மாமா மாமா பால் குடிக்கிறீங்களா? ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையே. நேரம் இல்ல தங்கச்சி. வீட்ல தனியா இருக்க போர் அடிக்குது. இவர் வேற ராத்திரியில சரியா வர்றதே இல்ல. நீங்க ரொம்ப வேண்டியவரு. நீங்க கூட வராம இருந்தா எப்படி? அப்பப்ப வாங்க. கொஞ்சம் லோப்ளிக் வஸ்தாவா? வரேன். ப்ளீஸ் வெயிட். வரேன் மாமா. வாடி. 7 குண்டல வாடா. வாடி லைசன்ஸ் கிடைக்கல. நீ டென்ஷன்ல இருக்கறான். அவங்கிட்ட போய் பால் குடிக்கிறியாங்கறியே. பால் குடுக்குற வீட்டுக்கு பகை நினைக்க மாட்டார்ல, அதான் கேட்டேன். சரி அத விடு. நீ அவன மாமாங்கற. அவன் உன்னை தங்கச்சிங்கறான். இது என்ன ரிலேஷன்ஷிப் புரியலையே? உங்களுக்கு புரியலனா பரவாயில்லை. பால் எல்லாம் வேஸ்டா போகுது. நான் குடிச்சிட்டு வரேன். குட். நான் பாக்குறேன். பால் வேஸ்டா போகுதுன்னா தூக்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணு. வணக்கம் மந்திரி சார். ரெண்டு ராஜா சார். என்ன விஷயமா வந்தீங்க? இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அது விஷயமா பேசலாம்னு தான் வந்தேன். పెద్ద కిల్లడి అయ్యా మీరు. కళ్ళు కైతలో కట్టి ఆకాశంలో విసిరి రాకెట్ ఇలుకలాని పాக்குறீங்க. நம்ம சிஎம் చాలా ஸ்ட்ரிக்ட் இருந்தா கூட பார்க்கலாம். ఇది మా ఫ్రెండ్ నరసింహం. இந்த சிட்டிக்கே சிங்கம். உட்கார். ராஜா கூச்சண்டி. வாங்க மலை சார், உட்காருங்க. என்ன சார் தரையில உட்காந்துட்டீங்க? உங்க போலீஸ் ஸ்டேஷன் சேர்ல நான் உட்கார மாட்டேன். உட்காரவே மாட்டேன். அப்படி என்ன சார் நாங்க தப்பு பண்ணோம்? எங்க ஆளுங்களை உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவான என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன் படியை ஏற வைக்கிறீங்களா? சார் ப்ளீஸ், நீங்க முதல்ல எழுந்திருச்சு அந்த சேர்ல உட்காருங்க. சார் இந்த தொகுதி உங்களுது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்களுது. நீங்க முதல்ல மேல உட்காருங்க. இப்ப சொன்னீங்க, இது நல்லா இருக்கு. உங்க ஆளுங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணா நகர்ல பிடிச்சது எங்க ஆளுங்களுக்கு தான். சும்மா இருங்க சார். அவங்க எப்படி உங்க ஆளுங்க ஆவாங்க? அந்த பொறுக்கிங்க போட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வைக்கணும் சார். பொன்னாட்டு. எஸ் சார். என்னையா பாக்குற? சார் கூலிங் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ஜில்லுன்னு இருக்கணும். சரிங்க சார். எங்க ஆளுங்க என்ன கட்சிக்காரங்கய்யா. உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். பஸ் ஸ்டாண்ட்லயும் காலேஜ் வாசலையும் நின்னுகிட்டு ரோட்ல போற வர பொண்ணுங்களை சைட் அடிச்சு அக்கா தங்கச்சிங்களா பார்க்காம அவங்களை இடிச்சு கிண்டல் செய்யற பொறுக்கிங்க. அவங்க எப்படி சார் உங்க கட்சிக்காரங்க ஆவாங்க? அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்டிக்கு ஒரு இமேஜ் இருக்கு, பெரிய வரலாறு இருக்கு சார். பெரிய வரலாறு இருக்கிற பார்ட்டி எம்எல்ஏவா சொல்றேன். அவங்க எங்க ஆளுங்க தான். விட்டுடியா? ஓகே சார், கண்டிப்பா விட்டுறேன். போனாட்டு சார் அவங்களை கூட்டிட்டு வா. சரிங்க சார். சார் நீங்க கூலிங்க சாப்பிடுங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிபி பிபி பிபி. சுகர் சுகர் சுகர். ஏவேனா சூப்பர் ஃபிகர் உண்டு அனுப்பு. உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறாய்? இது என்ன லேடிஸ் ஃபார்ம் ஹவுஸா கேட்டவுடன் அனுப்புவதற்கு? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிபி பிபி பிபி. சுகர் 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 ஏறி போச்சு. உன் டென்ஷன் இழவால் என்ன ஏன் படுத்துகிறாய்? புது பெண் இல்லாமல் நானே அல்லாடுகிறேன். டென்ஷன் டென்ஷன். பழசா இருந்த கூட பரவாயில்லையது. சுவாமிஜி, தங்களை காண ஏதோ ஃபிகர் வந்துள்ளது. நீங்க தனியா கவனிக்கணுமா? ஒரே சன்னியாசி. நன்னு கூட சேர்த்துக்கூடா. யார் அவள்? தெரியவில்லை சுவாமி. உனக்கு நேரம் நன்றாக உள்ளது. குளிக்க வைத்து அனுப்புகிறேன். அதுக்கா இருந்தா கூட பரவாயில்லை. ஒரு வாட்டி பேசிக்கிறேன். டென்ஷன் டென்ஷன். சரி வா. அப்பா నువ్వా? இங்கே நீங்களா? ఈ స్వామి రాస్కల్ని தெரியுமா உனக்கு? ராஸ்கல் சொல்லாதீங்க, கண்ணு போயிடும். எனக்கு உயிரே போயிடுச்சு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா? தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எப்படி தெரியும்? எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். ஒரு தடவை அவரை தனியா சந்திக்கணும்னு சொன்னேன். சந்திச்சானா? சந்திச்சாரு. பால் ஊத்தணும்னாரு. ஊத்துனானா?
இல்ல குளிச்சாதான் ஊத்த முடியும்னு சொல்லிட்டாரு. குளிச்சியா? குளிச்சு தொலைச்சியா? இல்ல அன்னைக்கு பாத்ரூம் காலி இல்லையா, இன்னொரு நாளைக்கு வானாரு, அதான் வந்தேன். அம்மையா ஏன் ரதி தேவடா, காலையில இருந்து ஷாக்கு மேல ஷாக் அடிக்குதே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இங்கே இருக்கீங்க, போறீங்க, நான் உடனே குளிச்சிட்டு வந்துடுறேன். குளியலா? பொது தப்புங்க, சுவாமிஜி குளிச்சிட்டு வர சொன்னாரு. சொன்னா கேளுமா, இது மாமூல் குளியல் காது. ஆமாங்க, சுவாமிஜி கூட சொன்னாரு, இங்க குளிச்சா கங்கையில குளிச்ச மாதிரி புண்ணியம் கிடைக்குமா. குளிக்கவும் கூடாது, அவன் பால் அபிஷேகம் பண்ணவும் கூடாது. புரியாம பேசாதீங்க. அவர் பால் ஊத்தினார்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? இருங்க. ஒரே பொய் சன்னியாசி எக்கட உண்ணாவரா? நீனுக்கு பக்தி முத்தி போச்சு. என்னய்யா குமரி குமுறுகிறாளா? ஒண்ணு குமரிடுவேன், இது குமரி இல்ல, என் குடும்ப தலைவி. ஒரே பண்டாரம் எமேனா செப்பி இவ்வளவு வீட்டுக்கு அனுப்பு. இவ பக்தி முத்தி போய் பண்ணாத்தரா. தற்போது பால் ஸ்டாக் இல்லை, இன்று போய் நாளை வா பார்க்கலாம். என் மீது நம்பிக்கை வைக்கலாம். நாளைக்கு நான் வரும்போது பாத்ரூம் காலியா இல்லனாலும் சரி, பால் ஸ்டாக் இல்லனாலும் சரி, நீங்க எனக்கு குழந்தை பாக்கியம் தரணும். கண்டிப்பாக தருகிறேன், சென்று வா பெண்ணி. ஏன்டா தருவியா? அல்ல அல்ல, எங்கிறது வந்து பாபு, அது என்ன ஊசி பட்டாசா? சின்ன பசங்கள் மாதிரி கையில பிடிச்சிட்டு இருக்க, அது பாம்புயா, வெளியே போடு. இத வெளியே போடணும்னா உன் வீட்டுல இருக்கிற குற்றவாளிகளை நீ வெளியே ஒரே ரன்றா. ஒரே எவ்வளவு டைம் இருக்கு? 8 நிமிஷம். 8 நிமிஷம். ஒரே எவ்வளவு டைம்னு சொன்ன? 8 நிமிஷம். ஒரே ஐயோ 8 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஒரே தம்பி, டேய் வெளியே வாங்கடா, கஷ்டப்பட்டு கட்ட மூடு. மந்திரி, உனக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஐயோ 6 நிமிஷம் தான், 2 நிமிஷமா குறையுது. ஒரே ரன்றா. 5. ஐயோ 5 எனக்கு ராசி இல்லாத நம்பர். ஒரே ரன்றா, எனக்கு வாடா, அவன் கட்ட போடா. போய்டா. ஓ மினிஸ்டர், எங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறியா? அரெஸ்ட் சென்டரா? வாட கையில பாம்பு இருக்கு, பாம்பு எடுத்தா எல்லாரும் பல்லாக்கு தான். உயிரோட இருந்தா உங்களை வெளியே கூட்டு வரலாம், உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. வாங்க. ஏய் இன்ஸ்பெக்டர், நீ ரொம்ப ஓவரா போற. என்ன கொலை பண்ணது, என்ன கொலை பண்ணது, என்ன விட்டுடு விட்டுடு, என்ன விட்டுடு. ஐயோ பயமா இருக்கு, என்ன விட்டுடு விட்டுடு. வேண்டாம் வேண்டாம். என்னங்க என்னாச்சு? கனவு கண்டீங்களா? ஏன்டி நானும் உயிரோட இருக்கேன்? உயிரோட தான் இருக்கீங்க. நான் நம்பணும், என் கை கல்லு. கை வலிக்குது. அண்டே கனவுதான். இந்த கனவு நனவாகிறதுக்கு முன்னாடி நாம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். எங்க? திருத்தணிக்கு. அப்ப உங்க மினிஸ்ட்ரி ஊர்ல இருந்தா மார்ச் வரிதான். மக்கள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சிட்டாங்க. ஊழல் பண்ற என்ன மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் கொலை பண்ண. சொல்லம்மா, என்ன உன் மனக்குறை? அது ஓம் தத்சத். திருமணம் நடந்து 10 வருடம் கழிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. 2வது திருமணம் செய்து கொள்வேன் என்று உன் புருஷன் உன்னை மிரட்டுகிறான். சுவாமி, எமக்கெல்லாம் தெரியும். முக்கால ஞானி நான். நீ உள்ளே சென்று நன்றாக குளித்து விட்டு வா. உபதேசம் செய்கிறேன், பாலூற்றுகிறேன். ஸ்நானா சிரம பரிஹாரா குழந்தோ பாக்கியோஸ்துமகா. வணங்குகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கள் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. வணங்குகிறோம் சுவாமி. வாழ்த்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கள் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. ஓம் தத்சத். ஓம் தத்சத். பிரியமான என் பக்தர்களே, பக்தர்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களை சிட்சிக்கவும் தசாவதாரத்தில் கடைசி அவதாரமாக 10வது அவதாரத்தை ஆண்டவன் எடுத்து இந்த அல்கியை உருவாக்கியுள்ளார். கால ஞானத்தில் சுகபோக சித்தரும் நானே. நானே விஷ்ணு, நானே சிவன், நானே பிரம்மன். சகலமும் நானே, சபலமும் நானே. ஆத்மாவும் நானே, பரமாத்மாவும் நானே, அனைத்தும் நானே. ஓம் தத்சத். ஓம் தத்சத். ஓவரா ஓட்டாதுடா டோமரு. பக்த கோடிகள் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவே என் அருளுரை. ஓம் தத்சத். இப்பொழுது பக்தர்கள் ஒவ்வொருவராக வந்து சுவாமியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் தத்சத். ஓம் தத்சத். இவளுங்க பிரசாதம் கிடைச்சதுன்னா சுவாமி ஏகாந்த தரிசனத்துக்கு பச்சை கொடி கட்டின மாதிரிதான். உண்மையாவா? நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. இந்த சுவாமிஜி வேஷம்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. பொண்ணுங்க கூட்டம் கூட்டமா விழுறாங்க. அதை விடு, அதற்கு தனி மச்சம் வேண்டும். இந்த குமார் விஷயம் என்னவாயிற்று? அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்பாடா, இப்பொழுதுதான் என் மனம் சாந்தமடைகிறது. அவன் என் விஷயங்களையே வெளியே கொண்டு வர பார்த்தான். நீ ஒன்னும் பயப்படாத. கொலை செய்யறதுக்கு நரசிம்ம இருக்கான், அது வெளியே வராம பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இப்படி எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அதை அடக்க ஆவண செய்கிறேன். வணக்கம் சுவாமி. ஓம் தத்சத். என் பேர் லட்சுமி. நிறைய ஆஸ்தி இருக்கு, ஆனா மனசு நிம்மதி இல்ல சுவாமி. ஆஸ்தி இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் என்பது அறியாமை. இங்கு இருப்பவர்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள். வெளிநாடு சென்று திரும்பி வந்தவர்கள். மன நிம்மதி இல்லாமல் குருவே சரணம் என்று என்னிடம் அடைக்கலமானவர்கள். ஆஸ்தியை ஆசிரமத்திற்கு தானம் செய்தவர்கள். நானும் தானம் செய்யறேன், என்னை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆகட்டும், உடனடியாக புற்றில் பாலை ஊற்றுகிறேன். பிட்டா பிடிகிடிமா தாரீகா தில்.
ஓம் தத் சத். இதை உள்ளே வைத்துக்கொள், உன் இன்பத்தை தீர்த்துக்கொள். சரிங்க சுவாமி. செல். சுவாமி, சுவாமி குடி மூழ்கி போச்சு சுவாமி. யார் குடி மூழ்கியது? நம்ம 2 பேருடைய குடியுந்தா. நடந்தது என்ன? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் என் புருஷனோட கேஸ திரும்ப விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் வந்து என்ன பாத்துட்டு போனாரு. அவன் கேட்டது என்ன, நீ சொன்னது என்ன? அவர் நிறைய கேள்வி கேட்டாரு. ஆனா நீங்க சொல்லி கொடுத்தது மாதிரி அப்படியே சொல்லிட்டேன். கவலையை விடு, அனைத்தையும் ஓம் தத் சத் என்று விட்டு விடு. பிட்டா பிடிகிடிமா தாரிகா தில்.